வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜாவா ப்ரோக்ராம்ஸை பற்றி தாங்க. ஜாவாவில் ஒரு ப்ரோக்ராம் தட் மீன்ஸ் ஸ்வாப்பிங், ரெண்டு நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராமை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு என்ன வேணும், இதனோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏ பி அப்படின்ற ஒரு ரெண்டு வேரியபிள் இருக்குது. அந்த ரெண்டு வேரியபிளில் ஏதோ சம்திங் வேல்யூ இருக்குன்னா ஏவோட வேல்யூவை பிக்கும் பியோட வேல்யூவை ஏக்கும் அசைன் பண்ணுறது. தட் மீன்ஸ் இது ரெண்டுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் ஸ்வாப். இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு என்ன கான்செப்ட்னு நான் சொல்லிட்டேன். இந்த ப்ரோக்ராமில் அட்லீஸ்ட் 2 வேரியபிள்ஸாவது வேணும், அப்போ தான் ஸ்வாப் பண்ண முடியும் இல்லைங்களா. இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு தேவையான கிளாஸ் ஓப்பன் பண்ணிவிட்டேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வைடு மெயின் வித்தின் எ மெயின் செக்ஷனில் தான் நம்ம எந்த ஒர்க்குமே பண்ணணும். இது ஏன் பப்ளிக்கு, ஏன் ஸ்டாட்டிக்கு, ஏன் வைடு மெயின்னு போடுறோம்? நம்ம யூஸ்வலாக C++லலாம் ஜஸ்ட் வைடு மெயின்னு மட்டும் போடுவோம். இங்கே பப்ளிக் ஸ்டாட்டிக்குங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணுறோம். இங்கே ஏன் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்ற ஒரு டேட்டா டைப்பை யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அதை போயிட்டு பாருங்கள். இப்போது நான் கான்செப்ட்டுக்கு வரேன். நமக்கு 2 வேரியபிள் அட்லீஸ்ட்டு தேவை. அந்த 2 வேரியபிளை நான் ஃப்ளோட் டைப்பில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் மேபி இன்ட் டைப்பில் கூட டிக்ளேர் பண்ணிக்கலாம். நான் f1 = 20.5, f2 = 30.5 ஃப்ளோட்டில் இருக்கிறதுனால பாயிண்டில் நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது அடிஷ்னலாக ஒரு வேரியபிள் ஃப்ளோட்டு டெம்ப் அப்படின்னு ஒரு வேரியபிள். பிகாஸ் நான் இந்த 2 வேரியபிளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் இல்லைங்களா. இப்போ ஏவோட வேல்யூவை பிக்கு நான் அசைன் பண்ணும் போது இங்கே பியில் இருக்கிற இந்த 20 வந்து லாஸ்ட் ஆகிடும், எனக்கு அது மேபி எரேஸ் ஆகிடும். அப்படி எரேஸ் ஆகாமல் இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு வேரியபிள் இருக்கிற வேல்யூவை அடிஷ்னலாக ஒரு பிளேஸில் எம்டி பிளேஸில் கொண்டு போய் சேவ் பண்ணி வச்சுடணும். பத்திரப்படுத்தி வச்சுட்டு தான் நான் அதுக்கப்புறம் இந்த பிளேஸ்க்கு ஏக்கு நான் பியோடதை கொண்டு போய் வைக்க முடியும். இப்போ ஏவோடது வந்து எனக்கு சேஃபாக இன்னொரு இடத்துல சேவ் ஆனதுக்கப்புறம் நான் ஏக்கு பியோட வேல்யூவை ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்புறம் பி காலி ஆகிடும். பிக்கு நான் அடிஷ்னலாக பிளேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற இந்த வேல்யூவை கொண்டு போய் இந்த இடத்துல அசைன் பண்ணிடலாம். திஸ் இஸ் த கான்செப்ட். இப்போது அதுக்கு தான் நான் இங்கே ஃப்ளோட் டைப்பில் டெம்ப்புன்ற அடிஷ்னல் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அந்த டெம்ப்புக்கு f1 கொண்டு வந்து அசைன் பண்ணிட்டேன். இப்போ f1ல் இங்கே என்ன இருக்குது, 20.50 இருக்குது. அது எங்கே வந்துடும், டெம்ப்புக்கு வந்துடும். இப்போ டெம்ப்பில் என்னோட ப்ரோக்ராம் படி 20.50 வந்து அசைன் ஆகிட்ருக்கோம். அடுத்தது பாருங்கள், f1 = f2. இப்போ f2வில் இருக்கிற வேல்யூவை கொண்டு வந்து நான் f1க்கு அசைன் பண்ணுறேன். பிகாஸ் f1ல் இருக்கிற இந்த 20.50 நான் டெம்பில் சேஃபாக வச்சுட்டேன். இப்போ என்கிட்ட இதனோட காப்பி இங்கே வந்து சேவ் ஆயாச்சு. f1லேயும் இருக்கும், ஆஸ் இட் இஸ் சேம் டெம்ப்லேயும் இருக்கும். இப்போ f1ல் இருக்கிறது ரிமூவ் ஆனால் கூட எனக்கு நோ ப்ராப்ளம். அதனால நான் f2வில் இருக்கிறத கொண்டு வந்து எதுக்கு வச்சிடுறேன், இப்போது f1க்கு. அப்போ f1ல் இருக்கிற பழைய வேல்யூ இந்த 20.50 போயிட்டு இதில் இருக்கக்கூடிய 30.75 அப்படிங்கிறது வந்து ஸ்டோர் ஆகும் இந்த லைனுக்கு. அப்போ இந்த லைன் படி f1ல் என்ன வந்து ஸ்டோர் ஆகும், f2வில் இருக்கக்கூடிய 30.75 அப்படிங்கிறது வந்து ஸ்டோர் ஆகிடும். அடுத்தது நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், f2 = temp. இப்போ f2வில் இருக்கிற வேல்யூவும் நம்ம எடுத்துட்டோம் இல்லையா, 30.75ங்கிறத நான் f1க்கு அசைன் பண்ணிக்கிட்டேன். இப்போ f2க்கு நான் என்ன அசைன் பண்ணுறேன், டெம்பில் இந்த f1ஓட வேல்யூ அசைன் பண்ணோம் இல்லையா, 20.50 இந்த டெம்பில் இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்துட்டேன் நான் இங்கே. அவ்வளோதான். இப்போ எனக்கு டெம்ப் தேவைப்படாது, டெம்பில் அந்த வேல்யூ இருக்கும். நான் டெம்பில் இருக்கிறத எடுத்துட்டேன், f2க்கு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், f1ல் 30.75 இருக்குது, f2ல் 20.75 இருக்குது. இங்கே நம்ம இனிஷியலைஸ் பண்ணும்போது என்ன இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம், f1க்கு 20.50 இருக்குது, அது f2வில் வந்தாச்சு. f2வில் இருக்கிற 30.75யும் f1க்கு வந்தாச்சு. இப்போ 2 நம்பர் எக்ஸ்சேஞ்ச் ஆயாச்சு. இப்போ அதை நான் சிஸ்டமில் பிரிண்ட் அவுட் பண்ண சொல்கிறேன். சிஸ்டமில் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கிற அந்த வேல்யூவை இங்கே பாருங்கள், system.out.println. எல்என்ங்கிறது நியூ லைன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான். பிரிண்ட் அப்படின்னா ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் பண்ணோம். ஆஸ் இட் இஸ் இப்போ ஏதாவது ஸ்க்ரீனில் ஒரு லைனில் இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு இருந்தேன்னா இந்த லைனோட எண்ட்லேயே கண்டினியூ ஆகும். எனக்கு நியூ லைனில் செப்பரேட்டாக டிஸ்பிளே ஆகணும் என்னோட அவுட்புட்டுன்னா ஒவ்வொரு பிரிண்ட்லேயுமே நம்ம எல்என் அப்படிங்கிற இந்த வேர்டை சேர்த்துக்கலாம். தட் மீன்ஸ் அந்த கீவேர்டு எல்என்னா நியூ லைனு. ஆஃப்டர் ஸ்வாப்புங்கிற ஒரு மெசேஜ் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் f1 = திஸ் இஸ் ஸ்ட்ரிங்கு ப்ளஸ் f1ங்கிறது என்னோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். அடுத்தது f2 = நியூ லைனில் பிரிண்ட் ஆகும், ப்ளஸ்ஸு இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய f2ஓட வேல்யூ. அப்போ என்னோட அவுட்புட் எப்படி வரும், f1 = 30.75 அப்படின்னு வரும், f2 = 20.50 இது மாதிரி தான் வரும் என்னோட அவுட்புட்டு. சரிங்களா. இது வந்து நம்ம அடிஷ்னலாக ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணி 2 வேல்யூவை எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம
அடிஷ்னலாக எந்த வேரியபிளும் இல்லாமல் வித்தவுட் எனி ஹெல்ப், தட் மீன்ஸ் வித்தவுட் எனி additional variable we can change the values. அது எப்படி அப்படின்னா with the help of formulas. ஃபார்முலாஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா அது ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக ஒரே ஒரு சின்ன ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இந்த ரெண்டு வேரியபிளுக்கு இருக்கக்கூடிய, அதாவது இந்த ரெண்டு வேரியபிளோட வேல்யூவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த 3 லைனுக்கு பதிலாக இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த 3 லைன், அப்போ இந்த 3 லைனுங்கிறதுக்கு பதிலான இந்த லைனும் தேவையில்லைல்ல. இங்கே நான் டெம்ப் யூஸ் பண்ணியிருக்கிறேன்றதுனால தான் டெம்பை நான் டிக்ளேர் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ நான் டெம்பை யூஸ் பண்ணவே இல்லைன்னா எனக்கு இந்த ஃப்ளோட் டெம்புங்கிற அடிஷ்னலாக இந்த 1 டிக்ளரேஷன் லைனு தேவையில்லை. ஸோ அப்போ இந்த 4 லைன்ஸை நான் கட் பண்ணிடலாம். இந்த 4 லைன்ஸ் எனக்கு தேவையில்லை. இந்த 4 லைன்ஸுக்கு பதிலாக நான் ஜஸ்ட்டு ஒரு 3 லைன்ஸ் நான் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போடலாம். அது எப்படி அப்படின்னா இந்த 4 லைனுக்கு பதிலாக ஒரு 3 லைன் நான் எழுதியிருக்கேன். என்ன எழுதியிருக்கேன்? F1 ஈக்குவல் டு F1 மைனஸ் F2. இப்போ F1ல சேம் இதே வேல்யூ இருக்கிறதா வச்சுப்போம். F1ல 30.75 அப்படின்னு இருக்குது. அந்த வேரியபிளுக்கு நான் ஏதோ அதாவது F1ங்கிற இந்த வேரியபிளுக்கு நான் என்னமோ கேல்குலேட் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட்டை அசைன் பண்ணுறேன். என்ன கேல்குலேட் பண்ணுறேன்? ஆஸ் இட் இஸ் F1ல என்ன வேல்யூ இருக்கோ அதுலேருந்து F2வை மைனஸ் பண்ண சொல்கிறேன். அப்போ F1ல 30.75 இருக்குது, F2ல 20.50 இருக்குது. இப்போ நான் இதை மைனஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன வரும்? இங்கே 5ல் 0 போச்சுன்னா 5 தான், 7ல் 5 போச்சுன்னா 2.01. அப்போ 10.25ங்கிற இந்த வேல்யூவை கொண்டு வந்து நான் எங்கே அசைன் பண்ணுறேன்? F1க்கு. இப்போ எனக்கு இந்த ஃபார்முலா படி F1ல என்ன வேல்யூ வந்திருக்கும்? F1 ஈக்குவல் டு 10.25 அப்படின்னு வந்துட்டுருக்கோம். சரி, அடுத்த லைனில் என்னமோ பண்ணியிருக்கேன். F2 ஈக்குவல் டு F1 ப்ளஸ் F2. F1ல என்ன இருக்குது? இப்போ இந்த கேல்குலேஷன் படி எனக்கு F1ல 30.75 இருந்தது. இப்போ என்ன ரீசெண்டாக வந்து ஸ்டோர் ஆகிருக்குன்னா 10.25. இப்போ இந்த 10.25 தான் இந்த லைனுக்கு எடுத்துக்கும் F1. ஏன்னா இங்கே F1ல மாடிஃபை ஆகிடுச்சு இல்லைங்களா? அப்போ F1ல இப்போ ரீசெண்டாக மாடிஃபை ஆன அந்த வேல்யூ 10.25 ப்ளஸ்ஸு அடுத்தது என்ன இருக்குது? F2ல ஆஸ் இட் இஸ் இங்கே பழைய வேல்யூ என்ன இருந்ததோ அதே தான் இருக்கும். ப்ளஸ்ஸு 20.50. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 3 அதாவது 30.75 அப்படின்னு வரும். இது எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா F2க்கு ஸ்டோர் ஆகும். அப்போ F2 ஈக்குவல் டு 30.75 அப்படின்னு ஸ்டோர் ஆகிட்ருக்கும். அடுத்த லைனில் மறுபடியும் F1 ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்கேன். F1 ஈக்குவல் டு F1 மைனஸ். இப்போ பாருங்கள், F1க்கு ரீசெண்டாக தான் அப்டேட் ஆனது. அப்போ இங்கே F2க்கு என்ன எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரீசெண்டாக அப்டேட் ஆன F2ல இருக்கிற வேல்யூ தான் எடுத்துக்கும். F2ல என்ன இருக்குது? 30.75. அப்போ F2ல இப்போ ரீசெண்டாக அப்டேட் ஆகிருக்கிற 30.75 எடுத்துக்கும். மைனஸ் F1ல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே 10.25 தான் இருக்குது. அப்போ 10.25 இதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 5ல் 5 போனால் 0, 7ல் 2 போச்சுன்னா 5, 0, 2, 20.50. அப்போ இது 20.50ன்றது எங்கே அப்டேட் ஆகும்? F1க்கு அப்டேட் ஆகும். அப்போ இப்போ F1ல என்ன வரும்? 20.50. இப்போ கடைசியாக இருக்கிற இந்த 2 வேல்யூஸ் இந்த F1 போயிடும். ஏன்னா மறுபடியும் நான் F1க்கு ரீஅசைன் பண்ணியிருக்கிறேன் இல்லையா? அப்போ ஓல்டு வேல்யூ எரேஸ் ஆகிடும், நியூ வேல்யூ மட்டும்தான் அப்டேட் ஆகும். அப்போ F1க்கு 20.50, F2க்கு 30.75. ஆஸ் இட் இஸ் நம்ம ஃபஸ்ட்டு என்ன அசைன் பண்ணமோ அதை மறுபடியும் மாற்றிட்டோம் பாருங்கள் இங்கே. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணியும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார்முலா இல்லாமல் அடிஷ்னல் 1 வேரியபிளை வச்சும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஸ்வாப். ஸ்வாப் அப்படின்னா 2 நம்பரை இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்வாப். இப்போ பாருங்கள், இந்த ப்ரோக்ராமில் நான் 2 மெத்தட்லேயுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தட் மீன்ஸ் அதாவது வித் த ஹெல்ப் ஆஃப் அடிஷ்னல் வேரியபிள், வித்தவுட் யூஸிங் அடிஷ்னல் வேரியபிள், 2 வேல்யூமே யூஸ் பண்ணி 2 மெத்தட்லேயுமே உங்களுக்கு ஸ்வாப்பிங் நம்பர்ஸை சொல்லியிருக்கேன். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே போல் நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.